ஹாய் guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு சூப்பரான கிரேவி பண்ணியிருக்கேன். இது வெஜ்ஜா, நான்வெஜ்ஜான்னே தெரியல. அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில சுடுதண்ணி வச்சு, நான் வந்து மீன் மக்கள் அதில போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி விட்டேன். அது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அத வந்து நார்மல் தண்ணிக்கு மாத்திட்டு, அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து ஒரு பக்கம் ஓரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு, சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம், மிளகு, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, ஜீரகம், நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதை நல்லா வந்து வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வரும். ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிட்டு, ஆல்ரெடி அந்த சோயா சாங்ஸ் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, அந்த அரைச்சி வச்சிருந்த பொடி, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுட்ரு இதையும் போட்டு நல்லா வந்து வதக்க விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு வந்து போட்டிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுவாக வெந்து தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்களேன். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதுல. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. உண்மையிலே இது அவ்வளோ சூப்பராக